ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. மனிதனின் பெரும்பாலான குற்றங்கள் அவனது நாவிலிருந்து தான் பிறக்கின்றது. பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தவறாகி போனால் அதனால் பெரிதாய் பாதிக்கப்பட போவது மற்றவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் தான். மகிழ்ச்சி என்ற உணர்வு மட்டும் நமக்கு இல்லாமல் போனால் வாழ்க்கை நமக்கு சுமக்க முடியாத மிகப்பெரிய சுமையாக மாறிவிடும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டும் எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் அடிமையாவதை தவிர்க்க நினைத்தால் முதலில் நீங்கள் மற்றவர்களிடம் ஆறுதல் தேடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். எல்லோரிடமும் உங்கள் சோக கதைகளை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்குத்தான் அது வாழ்க்கை, பிறருக்கு அது மற்றொரு டிவி சீரியல், அவ்வளவுதான். நம்முடன் வாழ்பவர்களை புரிந்து கொள்வதற்கு முதலில் நம்மை நாமே முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிறருடைய தவறுகளைக் கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவனே இந்த உலகின் ஆக சிறந்த அறிவாளி. நமக்கென படைக்கப்பட்ட எதுவும் நம்மை விட்டு விலகி போகாது என்பதே மிக பெரிய உண்மை. நமக்கென எழுதப்படாத எதுவும் நம்மிடம் வந்து சேராது என்பதே நிதர்சனமான உண்மை. கண்ணியமான மனிதர்கள்தான் தன்னைத்தானே குறை கூறிக்கொள்ளுவார்கள். சாதாரணமான மனிதர்கள்தான் பிறரை குறை கூறுவார்கள். நடு நிலைமையோடு பேசு, அது உன் இரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும். உங்களுக்கு தீமை நினைத்தவர்களையும் தீமை செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு தீங்கு விளைவித்த மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மாபெரும் தண்டனை அவர்களை அப்படியே மன்னித்துவிட்டு கடந்து செல்வதுதான். தேடலின் மதிப்பு அது கிடைக்கும் வரைதான். உங்களின் மதிப்பு நீங்கள் மற்றவர்களால் தேடப்படும் வரைதான். அன்பாய் ஒரு பார்வை, ஆறுதலாய் சில வார்த்தைகள். நமக்கு பிடித்தவர்களிடம் இவை இரண்டு மட்டும் கிடைத்தாலே போதும். எந்த காயங்களையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி நம் மனதிற்கு தானாகவே கிடைத்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் உண்மையில் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இருப்பவர்களில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறார்கள் என்பது அதைவிட முக்கியம். தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் வாழ்க்கை. தவறு செய்தவர்களை மன்னித்துவிடு, அதில் தவறேதுமில்லை. ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவுக்கு முட்டாளாக இருந்து விடாதே. அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். இறுதியில் பாசம் வென்றால் உன்னை நீயே இழப்பாய். உன் தன்மானம் வென்றால் உன்னோடு இருக்கும் உறவுகளை இழப்பாய். மரணிக்கும் வரை மனம் என்னும் கிணற்றில் ஆசை என்னும் ஊற்று வற்றுவதே இல்லை, சில மனிதர்களுக்கு மட்டும். மனதில் தோன்றும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் வாழ்வில் அது தேவையில்லாத கஷ்டங்களை தான் கொண்டு வரும். பிறருக்கு கொடுக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. பிறர் கொடுப்பதை தடுக்கின்ற மனம் உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு கொடுக்கப்படுவதை நீங்கள் நிறுத்த முயற்சி செய்தால் உங்களுக்கு கொடுக்க இருப்பதையும் கடவுள் நிறுத்தி விடுவார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். செல்வாக்கு என்பது நாம் தேடிக்கொள்வது அல்ல, நம் நல்ல செயல்களால் அதுவாகவே நம்மை தொடர்ந்து நம்மோடு வந்து கொண்டிருப்பது. எவன் மற்றவர்களின் நல்ல செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்யவே முடியாது. நாம் இன்னமும் வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோமே தவிர வாழ்க்கையை வாழத் தொடங்கவில்லை என்பதே உண்மை. ஒருவன் அதிக புத்திசாலியாக இருப்பதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவன் தன்னை அதிக புத்திசாலியாக எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம்.
உண்மையான புத்திசாலிகள் தான் சந்திக்கும் ஒவ்வொருடமிருந்து கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்றை தேடுவார்கள். மற்றவர்களோ எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே என்று தலைக்கணத்தில் ஆடுவார்கள். சுயநலம், பேராசை, கோழைத்தனம் இவைகள்தான் நமக்கு தீங்கை தரும். இவைகளை அகற்றி நாம் அனைவரும் குறையின்றி வாழ பழகிக் கொள்ள வேண்டும். சிரிப்பதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடித்தால் அழுவதற்கும் ஒரு காரணம் தானாகவே தேடி வந்து விடுகிறது. காலம் எல்லாவற்றையும் சமமாக வைத்திருக்கிறது. நம் வாழ்க்கையில் பொய்யை உண்மை போலவே பேசி வாழ்பவர்கள் ஒரு நாள் அவர்கள் சொல்கின்ற பொய்களாலே தங்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். ஏனென்றால் உண்மை உங்களை ஒருபோதும் சாக விடாது. பொய் எப்போதும் உங்களை வாழ விடாது. உண்மையை சொல்லி கெட்டு போனவர்களும் இல்லை, பொய்யை சொல்லி நீண்ட நாட்கள் நன்றாக வாழ்ந்தவர்களும் இல்லை. எப்போதும் கொஞ்சம் விட்டு கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் பிடிவாத குணத்தால் எல்லாம் உங்களை விட்டு பிரிந்து போன பிறகுதான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாமோ என்று வருத்த தோன்றும். ரசிக்க தெரிந்தவனுக்கு ரயிலின் இரைச்சல் கூட இசையாகத்தான் தோன்றும். ஆனால் ரசனை இல்லாதவனுக்கோ புல்லாங்குழல் இசையும் இரைச்சலாகத்தான் கேட்கும். எதையும் ரசிக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை அழகானதாக மாறும். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்களையும் சில சூழல்களையும் நாம் ஒன்றும் அறியா குழந்தைகளைப் போல கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நாளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இன்று கையில் கிடைத்திருக்கும் அற்புதமான வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். நாளை சொர்க்கத்தில் அடிமையாக இருப்பதை விட இன்று நரகத்தில் அரசனாக இருப்பதே மேலானது. இந்த உலகில் ஒருபோதும் திருப்தி அடையாதவர்கள் 2 பேர்தான். ஒருவர் அறிவை தேடுபவர், மற்றொருவர் செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவர். ஒருவரோடு நீ கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்றோ நியாயமானது என்றோ அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைதான் பெரியது என்று அர்த்தம். அனுபவங்கள் கற்றுத்தந்தது வாழ வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிக்கொண்டே இருக்கும் சில மனித மனங்களையும் தான். மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்போது அதை தாமதப்படுத்தாதீர்கள். உடனடியாக அதை செய்து விடுங்கள். எந்த ஒரு வாய்ப்பும் அடுத்த வினாடி வரை கூட உங்களுக்கு காத்திருக்காது. உன்னால் முடியுமானால் நீ அறிவாளியாக இரு, ஆனால் அதை யாரிடமும் காட்டிக்கொள்ளாதே. வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கையில்தான் உள்ளது. நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் தெளிவாக இரு. கொஞ்சம் அனுசரித்து வாழ்ந்தால் அது நல்ல வாழ்க்கை. எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்ந்தால் அதுதான் நரக வாழ்க்கை. நீங்கள் யாருக்காகவும் நரக வாழ்க்கையில் சிக்கிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உன்னோடு எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீ தனியாக இருப்பதாகவே நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் யாருடைய பிரிவும் உன்னை ஒன்றும் செய்யாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எது விலகி போனாலும் அதை விட்டுவிடுங்கள். எதையும் யாரையும் அணை போட்டு உங்களால் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. கடைசி நொடி வரை அடுத்தது என்ன நடக்கும், எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. மகிழ்ச்சியோ துன்பமோ இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. நீ இப்பொழுது எதிர்கொள்வது மகிழ்ச்சி என்றால் இப்போதே அதை முழுவதுமாக அனுபவித்துவிடு. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சி இன்னும் எத்தனை வினாடிகள் நீடிக்கும் என்பதை யாராலும் கணக்கிட முடியாது. நன்றி, வணக்கம். இன்னொரு அழகான தொடரில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.